இறைவன் ஒருபோதும் உங்களை விரும்ப மாட்டான். ஒருபோதும் உங்கள் வணக்கத்தை வந்து அவன் ஏற்றுக்க மாட்டான். ஊறப்பட்ட பாவம் செஞ்சிக்கின்னு ஊறப்பட்ட அயோக்கியத்தனம், அடாவடித்தனம், திருட்டுத்தனம், ஏமாத்தல், பொய், புரட்டு, திருட்டு இது எல்லாமே பண்ணிட்டா நீ வந்து இறந்துட்டுனா உன் சாப்டர் க்ளோஸா? எவ்வளோதானா? ஓட ஓட விரட்டும் உன்னை கர்மா, ஓட ஓட விரட்டும் பாவம். உன்னை சும்மா விட்டுருமா? இறைவன் உன்னை சும்மா விட்டுருவானா? இங்கே இருக்கிற சட்டம் வேணால் வந்து இதாக இருக்கலாம், ஆனால் இறை சட்டத்தில் நீ ஒருபோதும் தப்பிக்க முடியாது. அதை மனசில் வச்சு நீ செயல்படு. தன் தங்கையை போல, தன் தாயை போல நீ பிற பெண்ணை நீ பார்க்கலனா நம்ம வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? நம்ம கட்டிக்க போகிற மனைவி வேணால் நம்ம வந்து சொந்தம் கொண்டாடலாமே தவிர, மற்ற பெண்கள் நம்ம இழிவாக பார்க்கறதுக்கு நம்ம என்ன உரிமை இருக்குது?